நாம் தொடர்ந்து இந்த காலை தியானத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். இந்த நாளிலும் நாம் காலை தியானத்தில் பார்க்க வேண்டிய தலைப்பு என்னவென்றால், புதிய ஏற்பாடு வெளிப்படுத்தக்கூடிய சத்தியங்கள் என்ற தலைப்பிலே நாம் பார்த்து வருகிறோம். இந்த நாளிலும் இம்மானுவேல் இம்மானுவேல் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமா? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றார். எப்போது இருக்கிறார்? எப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இருக்கிறார்? எவ்வாறு நம்மோடு இருந்து நம்மை காப்பாற்றுகிறார் என்பதையெல்லாம் இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதனுடைய பொருள் என்னவென்றால், மத்தேயு 1:23 சொல்கிறது, அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம் கொள்ளக்கூடிய பொருளாக இந்த இம்மானுவேல் என்பது இருக்கிறது. நம்மோடு இருப்பவர் யார்? அதே மத்தேயு 1:21 வாசிக்கிற போது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாங்க, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்கள் ரட்சிப்பார். ஆக அந்த நம்மோடு இருப்பவர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது. அந்த இயேசு கிறிஸ்து அவர் தேவனாயிற்றே, அவர் எப்படி மனிதனாக வந்தாரா என்று பார்க்கிற போது 1 தீமோத்தேயு 1:15 சொல்கிறது, பாவிகள் ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே பாவிகள் ரட்சிப்பதற்காக அந்த கிறிஸ்துவானவர் உலகத்துக்கு வந்திருக்கிறார். எப்படி வந்தார் என்று பார்க்கிற போது 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். கன்னி வயிற்றில் பிறந்தவர், பாவிகள் ரட்சிக்க வந்தவர், மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆகவே நம்மோடு இருப்பவர் அந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாக இருக்கிறார். பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக இருக்க, அவரும் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக மாறினார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தேவன் நம்மோடு இருப்பதற்காக தன்னையே தாழ்த்தி இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நீக்குவதற்காக நமக்காக அவர் இந்த மனு அவதாரம் எடுத்திருக்கிறார் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு அறிவுறுத்தி காட்டுகிறது. மேலும் எவ்வளவு காலம் நம்மோடு இருக்கிறார் என்று பார்க்கிற போது, சங்கீதம் 22வது அதிகாரத்திலே 9 மற்றும் 10வது வசனம் சொல்கிறது, நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர். எப்ப இருந்திருக்கிறார் நம்மோட? நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்ணுகையில் என்னை உன்னுடைய பேரில் நம்பிக்கையா இருக்க பண்ணிரு. அப்ப நம்ம தாயின் இடத்திலிருந்து பால் உண்ணுகிற சமயத்திலிருந்து நம்மோடு இருந்திருக்கிறார். நம்மை கற்பத்திலிருந்து அதை வெளியே எடுத்தவரும் அவரே. ஆக எவ்வளவு காலமாக அவர் நம்மோடு இருக்கிறார் என்று பாருங்கள். அப்போ இவ்வளவு நாட்களாக தேவன் நம்மோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார். மேலும் கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனா இருக்கிறேன். என்னைக்கு இருந்து இவர் நமக்கு கடவுளா இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, தாயின் வயிற்றுக்குள்ள இருக்கும் போது இருந்தே நமக்கு கடவுள் அவர் தான். நம்ம வெளியே வந்து அவர் கடவுள். அப்ப இருந்தே நம்மளை காத்து கொண்டிருக்கிறவராக, நம்மை வெளியே எடுத்தவராக, தாயின் கற்பத்தில் உற்பத்தி பண்ணுகிறார். இப்படியாக ஒவ்வொரு சமயத்திலும் ஆதி முதல், நாம் பிறந்தது முதல் மட்டுமல்ல, கருவில் உருவானதிலிருந்தே நம்மளை பாதுகாத்து வருகிறார். அப்பொழுதே அவர் நமக்கு தேவனாக இருந்து நம்மோடு இருந்துதான் வருகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை உருவாக்கினவர் அவர். ஏசாயா புத்தகம் 44:24 சொல்லுகிறது, உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நம்மை மீட்டுக் கொண்டவர், நம்மை காப்பாற்றுகிறவர், தாயின் கற்பத்தில் நம்மளை உருவாக்கினவர், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். இந்த வானத்தையும் பூமியையும் மட்டும் உண்டாக்கவில்லை, உன்னையும் என்னையும் உங்களையும் எங்களையும் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் இவரே. நாம் ஏன் அவருக்கு செவி கொடுக்க வேண்டும்? இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, பார்வோன் கேட்டான், கர்த்தர் யார்? அவருடைய வார்த்தைக்கு நான் ஏன் கீழ்ப்படிய வேண்டும்? அப்படி கேட்டது போல அநேகர் இன்னைக்கு ஜனங்கள் கேட்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா புத்தகம் 46:3, யாக்கோபின் சந்ததியாரே,
இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாக சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். இன்னைக்கு நேற்று அவர் நம்மளை தாங்கல. தாயின் வயிற்றில் தோன்றியதிலிருந்து நம்மளை ஏந்தி பாதுகாத்திருக்கிறார். தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கி நம்மை வழிநடத்திருக்கிறார். ஆகவேதான் நாம அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இன்று நேற்று அவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. தாயின் கற்பத்திலேயே நம்மை தெரிந்து கொண்டவர். தாயின் கற்பத்திலிருந்தே அவர் நமக்கு தேவனாக இருக்கிறவர், நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர், நம்ம நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறவர். ஆகவே நாம் அவருக்கு நிச்சயமாகவே செவி கொடுக்க வேண்டும். தேவனற்றவர்களுடைய நிலை என்ன? இப்படி தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படியாதவருடைய நிலை என்னவென்றால், துன்மார்க்கர் கற்பத்தில் உற்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள். அன்னைக்கு இருந்தே அவங்க ஒரு குழப்பமான சூழ்நிலையில தான் வாழ்ந்திருக்காங்க. தாயின் கற்பத்துல உற்பத்தி ஆனதிலிருந்தே, தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள். இன்னைக்கு நினைச்சுக்கலாம், பொய் பேசுறதுலாம் ஒரு பெரிய பாவம் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஆனா இந்த பொய் பேசுறது எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆயிரான்? தாயின் வயிற்றில் பிறந்ததுல இருந்து அவன் பொய் சொல்றான். ஆக அவெல்லாம் யாருங்க? துன்மார்க்கர் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நாம் பொய் பேசுகிறதை விட்டு விட. என்ன சொல்கிறார் ஆண்டவர்? நீங்கள் ஒருவர் பொய் பேசாதிருங்கள், பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாகிய பிசாசு என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த பொய் பேசுகிற பழக்கம் இன்று நேற்று வரவில்லையாம். துன்மார்க்கர்களுக்கு அவர்கள் தாயின் வயிற்றில் பிறந்ததிலிருந்தே அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களா? ஆனாலும் நீதிமான்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லாமல் தேவன் அந்த பிள்ளைகளை தாயின் வயிற்றிலிருந்தே அவை காப்பாற்றுகிறார். அவர்கள் நீதியின் வழி நடத்துகிறார். அவர்கள் பிறந்தது முதலே அவர்களுக்கு அவர் தேவனாக இருந்து வழிநடத்துகிறார் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். இப்படியாக தேவன் நம்மோடு இருந்து வழிநடத்துகிறதை நாம் ஒவ்வொரு இந்த வேத வசனங்கள் மூலமாக தெரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள முடிகிறது. நம்ம வாழ்க்கையிலும் அதை உணர்ந்து கொண்டும் அநேகர் இருக்கிறார்கள். அவர் எப்படி வந்தார்? ஏசாயாவின் புத்தகம் 7:14 சொல்லுகிறது, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இது முன்னாடியே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். கிறிஸ்துவானவர் பிறப்பதற்கு ஏறக்குறைய ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடியே இது சொல்லப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு ஒரு அடையாளம் கொடுத்திருக்கிறார். அந்த அடையாளம் என்னவென்றால், ஒரு கன்னி, புருஷனை அறியாத ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாக போகிறார். ஒரு அதிசயமான ஒரு பிறவி. அந்த பிறவி பிறக்கிற அந்த பிள்ளைக்கு என்ன பெயர்? இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் நாம் ஏற்கனவே பார்த்தோம். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாகிறது. ஆகவே தேவன் நம்மோடு இருந்து கொண்டுதான், எப்பொழுது? நம்முடைய தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் நம்மோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறார். இன்றும் அவர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். அவரின் மகத்துவமான நாமத்தை குறித்து பேசுகிற போது, அந்த தாயின் கன்னியின் வயிற்றிலே பிறந்த அந்த குமாரனுக்குரிய நாமங்கள் என்று பார்க்கிற போது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நம்முடைய பிதாவா இவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இப்படி அதிசயமான பெயர்களை அவர் இட்டது மட்டுமல்ல, அவை ஒவ்வொரு பெயருக்கும் தகுந்தபடியே இருந்திருக்கிறார். அவர் அதிசயங்களை செய்வது வல்லவர். நமக்கு ஆலோசனை கொடுப்பதிலே நமக்கு கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. நித்திய பிதா, என்றென்றைக்கு அவர் இன்னைக்கு அப்பா பிதா என்று அழைக்கக்கூடிய அந்த புத்திர சுகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். சமாதான பிரபு, எப்படி வகையாகி இருந்த அந்த நடுச்சுவரை தகர்த்து இரு திறத்தாரை ஒரே சரீரத்துக்குள்ளாக ஆக்கி, இன்றைக்கு யூதர் என்றும் கிரேக்கர் என்று, அடிமை என்றும், சுயாதன் என்றும், ஆண் என்றும் பெண் என்றும் கூட வித்தியாசம் இல்லை என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணி சென்றிருக்கிறார். அந்த சமாதானத்துக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள தேவன் தான் நம்முடைய தேவன் என்பதை மறந்துவிடக் கூடாது. மேலும் இவர் எப்படிப்பட்டவர் என்று பார்க்கிற போது, ரோமரின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கு சோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவன். இவர் எப்படிப்பட்டவர்? சர்வத்துக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக, எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவன் யார் என்றால் நம்முடைய இயேசு கிறிஸ்து தான். சர்வத்துக்கும்
மேலான தேவன் என்று சொல்லப்படுகிறது. நம்மோடு இருப்பதற்கு வாக்குத்தத்தம் உண்டாயிருக்கிறதா என்று நாம் நிறுத்துவோம் என்றால் இருக்கிறது. நம்மோடு இருப்பேன் என்று அவர் முன்கூட்டியே நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். சதாகாலம் உயிரோடு உங்களோடு இருக்கிறேன், முடிவு பரியந்தம் உங்களோடு நான் இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். மத்திய 28:20 வாசிக்கிற போது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும், ஓய்வு நாள்ல மட்டுமல்ல, 10 நாட்கள்ல, எல்லா நாள்லயும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அதான் சொல்றாரு, 2 பேர் 3 பேரோட நாமத்தில் கூடினீர்கள், அவர்கள் நடுவில் நான் இருப்பேன். வாக்கு மாறாதவன். சகல நாட்களிலும் நம்மோடு கூட அவர் இருந்து வருகிறார் என்பதை நாம் புரிந்து உணர்ந்துவர்களாக இருக்க வேண்டும். மேலும் யோசுவா புத்தகத்திலே 1 அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று யோசுவாவுக்கு சொன்னவர். தன்னுடைய சீசர்களுக்கு கடைசி காலத்தில் என்ன சொல்லி அவர் பரமேறி செல்கிற போது சொன்ன வார்த்தை, சகல நாட்களிலும் நான் உங்களோட இருக்கிறேன். இம்மானுவேல் என்பதற்கு பெயரு மாத்திரமல்ல, அந்த பெயருக்கு தகுந்தபடியே நம்மோடும் அவர் அனுதினமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து, தேவன் இல்லை என்று சொல்கிற அந்த மூடர்களை போல் நாம் இருக்கக்கூடாது. எப்பொழுது நம்மோடு கூட அவர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். திக்கற்றவர்களாக விடமாட்டேன், நீங்க தனியா உங்களை விட்டுற மாட்டேன், உங்களுக்கு யாரும் இல்லை என்று வருத்தப்பட வேண்டாம் என்கிற காரியத்தையும் சொல்லி இருக்கிறார். யோவான் 14ஆவது அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். நீங்க அப்படியே நான் பரலோகத்துக்கு போயிட்டனே, அவர் போயிட்டாரே, இனிமேல் ஒண்ணுமே நடக்காது, இனிமேல் நமக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லை என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறார். காரணம் என்னவென்றால், அவர் பரமேறி சென்றவுடனே அவருடைய சீசர்கள் என்ன செய்தார்கள் என்றால், உடனே மறுபடியும் அவர்கள் மீன் பிடிக்க சென்றார்கள். ஆகவே நாம் கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்கள், கிறிஸ்துவுக்காக நிற்பவர்கள், கிறிஸ்துவுக்காக விசுவாசிகளாக மாறியவர்கள், கிறிஸ்துவுக்காக தங்களுடைய பாவங்கள் எல்லாம் ஒதுக்கி விட்டு ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், இப்படிப்பட்டவர்கள் ஆண்டவருக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் நிச்சயமாகவே ஒரு ஆறுதலை கொடுக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் நிச்சயமாக வருவேன். அதே 14ஆவது அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடன் கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். இவர் பரலோகத்துக்கு போனாலும் இவருக்கு பதிலாக ஒரு தேற்றரவாளனை கொடுத்துட்டு தான் சென்றிருக்கிறார். அந்த தேற்றரவாளன் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்து பரலோகத்துக்கு போனதிலிருந்து இவர் அந்த காரியத்தை கண்காணித்து வருகிறார். நம்மோடு அவர் இருந்து இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக கிறிஸ்து பரலோகத்துக்கு போய் சென்று விட்டாலும், கிறிஸ்துவும் பிதாவும் அங்கே பரலோகத்திலே நியாய தீர்ப்பை நடத்தி கொண்டு இருந்தாலும், இங்கே நம்மை பாதுகாப்பதற்காக, சாத்தானிலிருந்து பிடியிலிருந்து நம்மை விடுதலை செய்வதற்காக தேவன் ஒரு ஏற்பாட்டை செய்துவிட்டு தான் போயிருக்கிறார். அதான் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு, என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார் என்று சொல்லியிருக்க. ஆகவே நம்மளை அவர் திக்கற்றவர்களாக விட்டுவிடவில்லை. அதே யோவான் 14:23 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். அப்ப இம்மானுவேலாக அவர் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்றால், எப்போது நம்மிடத்தில் இருப்பார் என்றால், ஒருவன் சொல்லுகிறார், ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான். யாரெல்லாம் அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறார்களோ, அவர் வசனம் என்ன எழுதியிருக்கிறதோ அதன்படியே செய்கிறார்களோ, அந்த வசனத்தை கை கொள்ளுகிற இடத்திலே முதலில் பிதா அன்பாக இருக்கிறார். அதற்கு பிறகு பிதாவும் குமாரனும் இருவரும் சேர்ந்து அவனோடு கூட வாசம் பண்ணுவார்களாம். ஆகவே தேவனும் கிறிஸ்துவும் நம்மோடு வாசம் பண்ண வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், அவருடைய வசனத்தை கை கொள்ள வேண்டும். அவருடைய வசனத்தை
எப்பொழுதெல்லாம் நீங்கள் கை கொள்ளுங்களோ, எப்பொழுதும் நீங்கள் கை கொண்டிருந்தீர்கள் என்றால் எப்பொழுதுமே அவர்கள் நம்மோடுதான் இருப்பார்கள். மேலும் கிறிஸ்து நம்மோடு ஏன் இருக்க வேண்டும் என்று பார்க்கிற போது, அவர் இல்லை என்றால் நம்முடைய சூழ்நிலை எவ்வாறு மாறும் என்பதையும் இந்த வசனங்கள் நமக்கு எடுத்துக் கூறுகிறது. யோவான் 15வது அதிகாரத்திலே 1வது வசனம் 5வது வசனத்தை வாசித்து காட்டுகிறேன். இங்கே சொல்கிறார், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. ஆகவே கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும். ஏன் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அவர்தான் மெய்யான திராட்சை செடி, நாம் எல்லாம் கொடிகள். அந்த கொடியிலே, அந்த செடியிலே கொடியானது நிலைத்திருக்கிற வரையிலும் அது மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும், அது வளர முடியும், வாழ முடியும். அதிலிருந்து வெற்றி விட்டால், அதிலிருந்து நீக்கப்பட்டு விட்டால், அல்லது அதிலிருந்து நாம் நீங்கிவிட்டால், கிறிஸ்துவை விட்டு நாம் விலகிவிட்டால் நம்முடைய நிலை கனி கொடுப்பது மாத்திரமல்ல, அது காய்ந்து சருகாகக்கூடிய நிலைமைக்கு போய்விடும். கடைசியில் அது அக்கினிக்குத்தான் இரையாகும் என்பதைத்தான் அவர் சொல்லுகிறார். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. அப்ப கிறிஸ்து இல்லாம நம்மால் ஒரு செயலும் செய்ய முடியாது. மேலும் இடத்தில் கேட்கிறார், எத்தியோப்பியன் தன் நிறத்தையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமா? அப்படி மாற்றக்கூடுமானால் பாவம் செய்து பழகின நீங்களும் அந்த பாவத்திலிருந்து விடுதலாக முடியும் என்று சொல்கிறார். ஆகவே இது தானாக நடக்கக்கூடிய ஒரு செயல் அல்ல. கிறிஸ்துவினை கிருபையினால், கிறிஸ்துவோடு நாம் இணைந்திருக்கிற காரியத்தினால், அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்றால், அவர் நிலைத்திருக்க நம்மை செய்கிறது. எது நிலைத்திருக்கு? அவருடைய வசனத்தில் வாழுகிற அந்த வாழ்க்கை தான் நம்மை நிலைத்திருக்க செய்கிறது. ஆகவே வசனத்தோடு வாழுவது அந்த மெய்யான திராட்சை செடியிலே நாம் கொடிகளாக இருப்பது சமமாகிறது. அவரில் நாம் இணைந்திருக்கிற போது, நிலைத்திருக்கிற போதுதான் நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். ஆவியின் கனிகள் எல்லாம் இன்னைக்கு அநேக இடத்தில் காணப்படாததற்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கவில்லை. கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிற எல்லாருக்குமே அந்த கனி கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஆகவே நாம் அவர் மெய்யான திராட்சை செடி என்பதையும் நாம் எல்லாம் கொடிகள் என்பதையும் உணர்ந்து அவரில் நாம் நிலைத்திருக்க எப்பொழுதுமே பிரயாசப்பட வேண்டும். தேவன் நமக்குள் இருக்கிறார். தூரத்தில் இருந்த தேவன் யாத்திராகம புத்தகத்தில் வாசிக்கிற போது, நான் உங்களோடு வசிப்பதற்கு ஒரு ஆலயத்தை கட்டுங்கன்னு சொன்னார், கூடாரத்தை உண்டு பண்ணுங்கன்னு சொன்னார். அப்ப கூடாரத்தில் வாசம் பண்ணினவர். அதற்கு பிறகு முகமுகமாக மோசையோடு பேசிக் கொண்டிருந்தவர். சாலமோன் தேவாலயத்திலே வந்து கேருபீன்களிலே பேசிக் கொண்டிருந்தவர். இன்றைக்கு அவர் இன்னும் சமீபமாகி மாமிசமாகி மரியின் வயிற்றிலே பிறந்து நமக்காக மனிதராக மாறி நம்முடைய பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்து இன்றைக்கு அவர் பரலோகத்துக்கு நம்முடைய சார்பில் நம்முடைய பிரதான ஆசாரியனாக சென்று அங்கே பரிந்து பேசிக்கொண்டு நமக்குள் இருப்பதற்காக அங்கே தூரமாக இருந்தவர் இன்றைக்கு சமீபமாகி எவ்வளவு சமீபமாகி இருக்கிறார் என்றால் நமக்குள்ளேயே உள்ளே வந்து விட்டார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 சொல்லுகிறது, தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? தேவனுடைய ஆவி உங்களுக்குள் இருக்கிறது என்பதை நீங்கள் புரியவில்லையா என்று புரிந்து கொள்ளும். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், அப்படி என்றால் இந்த சரீரத்தை நாம் கெடுத்தோம் என்றால் அவனை தேவன் கெடுப்பார். நீங்க அநேகர் சொல்றாங்க, இவன் மதுபானத்துக்கு அதிகமா அடிமை ஆயிட்டான், இவன் ஈரெல்லாம் வெந்து போச்சு, நுரையெல்லாம் கெட்டு போச்சுன்னு சொன்னா அங்க கெடுத்தது யாரும் இல்ல, தேவன் தான் கெடுக்கிறார். காரணம் என்னவென்றால் அவருடைய ஆலயத்தை கெடுக்கிறவனை அவர் கெடுப்பார். அன்றைக்கு ஏற்கனவே எருசலேம் தேவாலயத்திலே அங்கிருந்தவர்கள் அநியாயம் அக்கிரமம் செய்து கொண்டு விற்பனை செய்து கொண்டு அங்க தேவனுடைய ஆலயத்தை கள்ளர் குகையாகிக் கொண்டிருந்த அந்த ஜனங்களை பார்த்து கிறிஸ்துவன் என்ன செய்தார்? அவர்களை அடித்து துரத்தினார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்க வேண்டுமே, அதை நீங்கள் கள்ளர் குகையாக மாற்றுகிறீர்களா என்று கேட்டு அன்றைக்கு அவருக்கு இருந்த அதே வைராக்கியம் தான் இன்றும் இருக்கிறது. நமக்குள் தேவனுடைய ஆவியானவர் வாசமாக இருக்கிறார். நாம் தேவனுடைய ஆலயம் என்பதை
இந்த தேவனுடைய ஆலயத்தை யாரும் கெடுக்க மாட்டோம். நம்ம நினைக்கிறோம் இது என் உடம்பு, என் சரீரம், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எது வேணாலும் செய்வேன்னு செய்யக்கூடாது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, பரிசுத்தமாகத்தான் இருக்க வேண்டும். நீங்களே அந்த ஆலயம். இன்றைக்கு நாம் சொல்லுவோம், அப்ப நாம் சர்ச்சுக்கு போறோமே அது என்னவென்றால் அது ஜெப வீடு. நம்முடைய சரீரமோ ஆலயம். இதுதான் தேவன் தங்கியிருக்கிற இடம். அங்கே நாம் அந்த வேத வசனங்களை கூடி ஆராய்ந்து பார்க்கவும் தேவனை நோக்கி கூட்டு பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு இடமாகத்தான் அது இருக்கிறது தவிர, தேவனுடைய ஆலயம் என்பது தேவன் தங்கியிருக்கிற வாசம் பண்ணுகிற இடம் என்னவென்றால் நீங்களும் நானும் தான். இந்த சரீரமாகிய ஆலயத்துக்குள் தான் அந்த ஆவியானவர் குடிகொண்டிருக்கிறார். தேவன் நமது சரீரத்திலே இருக்கிறார். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19, 20 வாசிக்கிற போது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும். இந்த சரீரத்தை யாரு கொடுத்தது? ஆதாம் ஏவாளுக்கு சரீரத்தை மண்ணினாலே அவனை உருவாக்கினது யார்? தேவன் அல்லவா? ஆகவே உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் என்று அல்லவென்று அறிவீர்களா? இன்னைக்கு இந்த சரீரம் நம்மள காசு கொடுத்து வாங்கணுமா? என்ன பண்ணணும்? இந்த சரீரத்துக்கு உரியவங்க யாரு? உள்ள தங்கி இருக்கிற இந்த உயிர் மூச்சுக்கு சொந்தக்காரர் யாரு? இந்த சரீரத்துக்கு மூச்சுக்கு எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரனாக இருந்தா நாம இந்த உயிரை போக விடாமல் காப்பாற்ற முடியுமே. சொல்கிறது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றிருக்கிறீர்கள், உங்கள் தங்கியிருக்கிற பரிசுத்தாவுடைய ஆலயமாக இருக்கிறது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. மேலும் இந்த சரீரத்தையும் நம்முடைய சிந்தனைகளையும் தான் சாத்தானிடத்தில் ஆதாமே விட்டு போட்டாரே. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுக்கு ஏவாள் கீழ்ப்படிந்த நிமித்தமாக அது விட்டு போடப்பட்டது. மறுபடியும் தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து கிறிஸ்துவான விலை கிரயத்தை கொடுத்து வாங்கியிருக்கிறார். ரத்தத்தை கொடுத்து வாங்கியிருக்கிறார். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவராகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி உங்களுடைய சரீரத்தை கெடுத்துக் கொண்டிருந்தால், உங்கள் தங்கியிருக்கிற ஆவியானவரை துக்கப்படுத்திக் கொண்டிருந்தார், எப்படி நம்ம சரீரத்தில் தேவன் வாசம் பண்ணுவார்? தூரமாக இருந்தவர், ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தவர், இன்றைக்கு இந்த சரீரமாய் கூடாரத்துக்குள்ளே வந்து விட்டாரே. அப்ப இம்மானுவேல் எங்க இருக்கிறார்? தேவன் நம்மோடு இருக்கவில்லை, நமக்குள் இருக்கிறார். நாம் கர்த்தரோடு இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 6, 16, 17 சொல்கிறது, வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவர்களுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறார் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள் சொல்லி இருக்கிறதே. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். இப்ப கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் யார் என்றால் சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த சரீரம் தேவனுக்குரியது. அந்த சரீரத்துக்குள் இருக்கிறவர் ஆவியானவர். இந்த சரீரம் உங்களுக்குரியது அல்ல, நீங்கள் விற்று போற்றீர்கள். உங்களை அவர் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து விலை கிரயத்தை கொடுத்து வாங்கியிருக்கிறார். தேவன் நம்மோடு தான் இருக்கிறார். 1 வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 18 வசனம் சொல்கிறது, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். அவர் எப்பொழுதும் உயிரோடு தான் இருக்கிறார். ஆமென். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் நீ திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் இவர்தான் அதிகாரி. அவர் நம்மோடு இருக்கிறார். இயேசுதான் அந்த இரட்சகர். அப்போஸ்தலர் 13:23 சொல்கிறது, அவருடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். இரட்சகருங்கிறது வேற யாரும் கிடையாது, இயேசுதான். அதை மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது. அப்போஸ்தலர் 4:12 அவராலே அன்றி, அதாவது இயேசுவாரே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும், அது எந்த ஊர்ல போய் நீங்க பாத்தீங்கன்னாலும் சரி, மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. கிறிஸ்துவை தவிர ரட்சகர் இல்ல, கிறிஸ்துவை தவிர காக்கும் கடவுள் எதுவுமே இல்லை. நம்மை காப்பாற்றுகிற, நம்மை ரட்சிக்கிற, நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்ல போகிற கர்த்தர் இயேசுவை தவிர வேற யாரும் இல்லை. இவர் இப்ப கிபி
2020 வருடம் வருகிறது. ஆனாலும் இத்தனை வருடம் தான் அவர் இருந்தாரா என்றால் இல்லை. இதற்கு முன்னும் அவர் இருந்திருக்கிறார். அவர் ஆதி அந்தம், முந்தினவர் பிந்தினவர், எல்லாம் அவர்தான். அன்றைக்கு இருந்தவரும் இன்றைக்கு இருப்பவரும் இனிமேல் வருகிறவரும் அவர்தான். வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமா இருக்கிறேன் திருவள்ளுவர் பற்றுகிறார். அல்பா ஒமேகா என்று சொல்லுகிற போது நம்முடைய ஆவும் அக்கும் என்று சொல்லுகிறது போல, ஏபிசில ஏவும் இஜெட்டும் என்பது சொல்லுவார். முதலும் நான் தான், முடிவும் நான் தான். ஆதியிலே எல்லாவற்றையும் உருவாக்கினவர் அவர்தான், எல்லாவற்றையும் முடிக்க போகிறவர் அவர்தான். ஆகவே அவர் இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர் நம்முடைய கர்த்தர். மேலும் எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்கிறது, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக, தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எப்பொழுது உயிரோடு இருக்கிறார், முற்று முடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். மேலும் தமது மூலமாக தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக. இன்றைக்கு நாம் ஜெபம் செய்கிறோம். ஜெபத்திலே முடிவிலே என்ன செய்கிறோம்? இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், பிதாவே. இயேசுவின் மூலம் கேட்கிறோம், பிதாவே என்று சொல்கிறோம் அல்லவா? அதற்கு என்ன காரணம்? அவர் மூலமாக தேவனிடத்தில் சேர்வதற்காக அவர் எப்பொழுதும் வேண்டிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் ரட்சிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்படியாக தேவன் தூரத்தில் இருந்தவர் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு நாம் தேவன் அற்றவர்கள் அல்ல, தேவனை உடையவர்கள் என்பத காரியத்தை இந்த நாளில் புரிந்து கொள்வோம். கர்த்தர் தாமே இவை அவற்றையும்